மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் அத்தியாயம் 21 பக்கம் 195 ஆதார வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏதோ தவறு நிகழ்ந்திருப்பது போல் லெவ்விற்கு தோன்றியது. அவனால் அதனை உணர முடிந்தது. ஆனால் என்ன தவறு என்பதை சரியாக கண்டுணர முடியவில்லை. கணினிகளில் ஒன்று சிறப்பாக செயல்படவில்லை. அதனால் லெவ் புதிய பூமியின் 2வது கணினியை வடிவமைப்போடு முதல் கணினியின் வடிவமைப்பை ஒப்பிட்டு பார்த்தான். அனைத்து அம்சங்களும் பொருந்துவது போலவே இருந்தன. இருப்பினும் ஏதோ ஒன்றை தொலைத்தது போன்றதான அசௌகரியமான உணர்வு லெவ்வை விட்டு நீங்கவில்லை. திரு முல்லர் தனக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள விரும்பும் யாருடனும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதால் புதிய கணினி தொழில்நுட்பத்தை குறித்து எந்த ஒரு சிறிய அளவிலான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. யூத இனத்தின் மேன்மைக்கு சான்றாக நிரந்தரமான ஊறு விளைவிக்கக்கூடிய அதிநவீன விஷம் அல்லது நரம்பு வாயுவை கொடூரமாக பயன்படுத்தியதே திரு முல்லரின் பக்கவாதத்திற்கான காரணமாய் இருக்கும் என்ற பொதுவான சந்தேகத்தை திரு முல்லரின் நேர்மையான பதிலானது உடைத்திருந்தது. அறிவியல் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் திரு முல்லரின் மனப்பான்மையிலும் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டபோது லெவ் மீதும் அவனுடைய நோக்கத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மரியாதையானது மிகவும் அதிகரித்திருந்தது. திரு முல்லர் அவரிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக நேர்மையான எண்ணங்களோடு தன்னுடன் பணிபுரியும் விஞ்ஞானி ஒருவரை அணுகி அவருடைய தோள்களில் தன்னுடைய கரங்களை போட்டவாறு, உங்கள் மகன் ஜெரால்ட் மீண்டும் ஜீவன் பெறும்போது ஏற்பட போகும் சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள் பீட்டர். என்னுடைய மனைவியையும் மகளையும் காணப்போவதற்காக நான் ஆர்வமாக இருக்கிறேன். என்னால் அதிக நாட்கள் காத்திருக்க முடியாது. கணினிகளையும் புதிய பூமியின் தொழில்நுட்பத்தையும் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே இந்த நம்பிக்கைகளை நாம் உண்மையாக்க முடியும். நம்முடைய முயற்சியானது மக்களுக்கு தேவையான வீடுகளை கட்டுவதையும் மற்றும் ஏதேன் பழங்களை அனைவருக்கும் தாராளமாக கிடைக்க செய்வதையும் சாத்தியமாக்கும். இவைகள் நிறைவேறும் வரையிலும் உயிர்த்தெழுதல் நடைபெறாது என்று அவரிடம் ரகசியமாக கூறினார். முற்பிதாக்களால் பதிவு செய்து கொடுக்கப்பட்ட பயிற்சி வகுப்புகளுக்கான பாடங்களை கொண்ட நாடாக்களை விஞ்ஞானிகள் பெற்றுக்கொண்ட போது அவர்களுக்கிருந்த எதிர்பார்ப்பும் உற்சாகமும் தொடர்ந்து அதிகரித்தன. கூடிய விரைவில் உற்பத்தியினை தொடங்குவதற்கு அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். ஜீவன் மீதான அவர்களது விருப்பமானது பற்றி எரிந்தது. ஆனால் இவர்களில் யாரோ ஒருவர் இந்த உற்சாகத்தினை குறைப்பதற்கு செயல்படுவது போலவும் தன்னை பின்தொடர்வது போலவும் லெவ் உணர்ந்தான். தன்னை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கு அறிவியல் நிறுவனத்தில் உள்ளவர்கள் ஆர்வமாக இருப்பது அவனுக்கு தெரியும். அங்கிருப்பவர்கள் அவனை பற்றி தாங்கள் அறிந்ததை அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்ளுவார்கள். ஆனால் இப்போது இன்னும் தீவிரமாக அவனை குறித்து யாரோ ஒருவர் அறிய முற்படுவது போல உணர்ந்தான். லெவ் மெதுவோட்டம் செல்லும் போதும் இடைவெளி நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும் தன்னை யாரோ பின்தொடர்வது போல உணர்ந்தான். இறுதியில் அன்றைய நாளின் மாலை வேளையில் கணினி வடிவமைப்பில் இருந்த மாறுபட்ட நிலையை லெவ் கண்டறிந்தான். லெவ்விற்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் அதே நேரத்தில் பதற்றமாகவும் இருந்தது. பயத்தினூடே நடந்து சென்று முற்பிதாக்களை தொடர்பு கொள்வதற்கென்று கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட தொலைபேசியில் இருந்து ஏனோக்கை அழைத்து தற்போதைய நிலையை குறித்து லெவ் கலந்துரையாடினான். பின்பு ஏதோ ஒரு தீவிரமான யோசனையில் தனது அடுக்குமாடி தளத்தை சுற்றி மெதுவோட்டம் ஓடினான். திடீரென்று நின்று தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தான். மிக அருகாமையில் துல்லியமாக காலடி சத்தம் கேட்டது. லெவ் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். தன்னுடைய குடியிருப்பை நோக்கி செல்வதற்கான ஒரு சுற்றுப்பாதையை லெவ் தேர்ந்தெடுத்தான். இப்போதும் யாரோ ஒருவர் அங்கு இருப்பது போலவே இருந்தது. மீண்டும் திடீரென்று நின்றவாறு தன்னுடைய கண்களை சுருக்கியவாறு மங்கிய நிலவொளியில் தனது சுற்றுப்புறத்தை சுற்றிலும் பார்வையிட்டான். நீங்கள் யாராக இருந்தாலும் என் முன்னே வாருங்கள் என்று அமைதியாக லெவ் அழைத்தான். பயப்பட தேவையில்லை என்றான். ஒருவரும் பதில் அளிக்காததால் தன்னுடைய அடுக்குமாடி கட்டிடத்தை சென்றடையும் வரை வேகமாக நடந்தான். வழிபாட்டு சேவைக்கு வருபவர்கள் அதிகரித்தனர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மறுநாள் காலையில் லெவ்
வழிபாட்டு சேவைக்கு சென்றான். அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். லெவ் ரெபேக்காளுடனும் வேறு சிலருடனும் பின்வரிசையில் நின்றிருந்தான். ரெபேக்காளினுடைய வருகை குறித்து லெவ் நன்றியோடு இருந்தான். அதிகமான ஜனங்களோடு தொடர்புக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் வெவ்வேறு வழிபாட்டு சேவைக்கு செல்ல ஆரம்பித்ததில் இருந்தே வழிபாட்டு சேவையில் இருவரும் சந்தித்துக் கொள்வது என்பது அரிதான நிகழ்வாக இருந்தது. இஸ்ரேலுக்கு எதிரான கடைசி போரை குறித்த மத தலைவர்களின் வாக்குறுதிகளானது ஜனங்களுக்கு முற்றிலும் குழப்பத்தை உண்டாக்கியது. அவர்கள் ஏமாற்றம் அடைந்ததன் விளைவாக இஸ்ரேலுக்கு எதிரான கடைசி படையெடுப்பிற்கு பிறகு தேவாலய வழிபாடானது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பல ஆண்டுகளாக சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் இரகசியமான இடத்தில் கூடி இஸ்ரேல் தேசத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட விசித்திரமான அறிக்கைகள் மற்றும் நடந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தனர். திரு முல்லர் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு மற்றும் அதனால் அவருக்கு உண்டான இருதய மாற்றம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வரவிருக்கும் புதிய பூமியின் ஆசீர்வாதங்களை குறித்ததான லெவ் மற்றும் ரெபேக்காளின் சாட்சியங்கள் அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் பரவத் தொடங்கியதால் வழிபாட்டு சேவைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது. இன்றைய பார்வையாளர்களின் கூட்டமானது சமாளிக்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. மேலும் அனைவரிடத்திலும் உற்சாகம் தெரிந்தது. சாட்சி கூறும் நேரத்தின் போது லெவ் எழுந்து நின்று, என் பெயர் லெவ் ஆரோன். நான் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஜனங்கள் ஒரு காலத்தில் நிராகரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்பு உயிர்த்தெழுப்பப்பட்டேன். கடைசி படையெடுப்பின் போதான முதல் நாள் போரில் எங்களது தேசத்திற்காக போரிட்ட போது மரித்தேன். எனக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் இப்பணியை கண்டு நான் வியக்கிறேன். எனது முதல் மனைவி ஒரு தீவிரவாதியால் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். என் பெற்றோர் தற்கொலை குண்டுவெடிப்பில் இறந்து விட்டனர். நான் மரித்த போது எனது 2வது மனைவியும் மகனும் என்னை நிரந்தரமாக இழந்து விட்டதாக எண்ணினார்கள். நாங்கள் அனைவரும் இப்போது மீண்டும் ஒன்றாக ஜீவனோடு இருக்கிறோம். முதல் முறையாக அவர்களை நான் பார்த்தபோது ஏற்பட்ட சந்தோஷத்தையும் நான் நினைத்து பார்க்கவே இயலாத அளவிற்கு இப்போது அவர்களோடு நெருங்கி இருப்பதையும் என்னால் விவரிக்க இயலாது என்று கூறியவாறு தனது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். எனது பயம் மற்றும் போராட்டம் இவைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான உதவிகளையும் வழிமுறைகளையும் நான் பெற்றேன். இனி உயிர்த்தெழுப்பப்பட போகும் மற்றவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் வேலைகளில் நான் எவ்வாறு உதவ முடியும் என்பதை கண்டறிவதற்கு முற்பிதாக்களை தொடர்பு கொண்டேன். பாலஸ்தீனிய கிளர்ச்சியில் மரித்திருந்த ஒரு குடும்பத்திற்கு வீட்டினை கட்டுவதற்கு நான் உதவினேன். மேலும் அவர்கள் உயிர்த்தெழுந்த போது அவர்களோடு இருந்த அனுபவமானது அற்புதமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை புதியதாக தந்தையானது போல இருந்தது. அதனாலேயே உங்களுடைய தொழில்நுட்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உங்களுக்கு உதவுவதற்காகவும் நான் இங்கே வந்துள்ளேன். உங்களது தொழில்நுட்பத்தை ஒழுங்குபடுத்தினால்தான் உங்கள் தேசத்தில் வீடுகளை கட்டவும் ஏதேன் மரங்களை வளர்க்கவும் உங்களது அன்புக்குரியவர்கள் திரும்ப வருவதற்கு தயாராகவும் முடியும். நான் உங்களுடன் இங்கே இருப்பதில் பெருமை அடைகிறேன். இந்த புதிய தொடக்கத்திற்காக கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறேன் என்றான். உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியையும் தங்களது அன்புக்குரியவர்களுக்கு வேண்டியவற்றை தயார் செய்வதிலிருந்த மகிழ்ச்சியையும் கொண்ட காட்சிகளை ஜனங்கள் தங்கள் மனக்கண்களில் கண்டபோது அங்கு கூடியிருந்தவர்களிடையே நிலவிய நிசப்தம் கலைந்தது. தன்னுடைய நரைத்த தலைமுடியினை கொண்டைக்கு உள்ளாக சுற்றி அடைத்து வைத்திருந்த பெரிய அளவிலான தோற்றத்தை கொண்டிருந்த பெண்மணி தேவாலயத்தின் முன்பகுதியை நோக்கி வந்தபோது லெவ் சற்று விலகி நின்றான். எருசலேமுக்கு எதிரான முற்றுகையில் நான் எனது ஒரே மகனை இழந்தேன். நான் அவனை இழந்ததற்காக தவிக்கிறேன். இந்த பூமியை விட்டு பிரிந்தவர்களில் என் குடும்பத்தில் கடைசி நபர் அவன்தான். எனக்கு அவன் திரும்பவும் வேண்டும். நான் அவனை பரலோகத்தில் சந்திக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நான் பூமியில் இருக்கிறேன். பூமியில் இருப்பது என்பது அவ்வளவு மோசமான காரியம் அல்ல. தேவனுடைய சித்தமானது பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இப்போது பூமியிலும் செய்யப்பட்டு வருகிறது. முன்பு புரிந்து கொள்ளாத ஒன்றை இப்போது முதல் முறையாக புரிந்து கொள்ளுகிறேன். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுகிறேன். நான் என்னுடைய மகனை
பூமியில் பார்ப்பேன், இந்த பூமியில் பார்ப்பேன் என்று இப்போது புரிந்து கொள்ளுகிறேன் என்றார். அந்த பெண்மணி தனது கைகளால் முகத்தை மூடியவாறு அழுதார். லெவ் அவரது தோள்களை பற்றி பிடித்தான். அந்த நேரத்தில் அவன் செய்த குற்றமானது அவனது இருதயத்தில் எழுவதை உணர்ந்தான். தன்னுடைய மகனின் மரணத்தை குறித்த ரகசியத்தை ரூபன் ஒத்துக்கொள்ளும்படியாக லெவ் ரூபனிடம் பேசிய நாளிலிருந்தே தான் போர்க்களத்தில் மரிப்பதற்கு சற்று முன்பாக கொலை செய்திருந்த சிப்பாயை கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு இருந்தது. அந்த சிப்பாய் ஜீவனுக்கு திரும்பும் போது அவனுடைய வீட்டை கட்டுவதற்கு உதவ வேண்டும் என்றும் நினைத்தான். காலியாக இருந்த மர பெஞ்சு ஒன்றை நோக்கி லெவ் அந்த பெண்மணியை அழைத்து சென்ற போது யாரோ ஒருவர் தன்னை கண்காணிப்பது போன்றதான உணர்வு அவனுக்குள் வந்தது. தன்னை பின்தொடரும் அந்த நபரை அடையாளம் காண வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அவன் வந்தான். அவன் நிமிர்ந்து பார்த்தான். தேவாலயத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒல்லியான தோற்றம் கொண்ட நபர் மீது அவனது பார்வை விழுந்தது. அந்த மனிதனின் கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன. அவன் நீண்ட நேரம் லெவ்வை கூர்ந்து பார்த்தபடி இருந்தான். பின்பு தன்னுடைய தலையை குனிந்து தரையை பார்த்தான். திரு முல்லரின் கீழாக அறிவியல் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட பயிற்சியாளர்களில் அவரும் ஒருவர் என்பதை உடனடியாக லெவ் அடையாளம் கண்டு கொண்டான். மற்ற துக்கமடைந்திருந்த தாய்மார்களும் அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய குடும்பங்களுடன் மீண்டும் இணைந்திருப்பதற்கான அவர்களுடைய விருப்பத்தையும் தாங்கள் கடந்து வந்த பாதையை இருண்ட காலத்தின் கோணத்திலிருந்தும் இப்போது தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டதையும் பற்றி சாட்சியாக கூறினார்கள். ஒருவர் ஏதேன் பழத்தின் ஆற்றலை குறித்தும் அவருடைய இளமையும் ஆரோக்கியமும் படிப்படியாக திரும்பியதை குறித்தும் சாட்சி பகர்ந்தார். நான் செவிடனாக இருந்தேன், ஆனால் இப்போது இந்த அறையில் இருப்பவர்களின் முணுமுணுப்பையும் என்னால் கேட்க முடிகிறது என்றான். வழிபாட்டு சேவை முடிந்த பின்பு வந்த மணித்துளிகளானது கேள்விகளினாலும் உற்சாகத்தினாலும் நிரம்பி இருந்தது. ஜனங்கள் லெவ் மற்றும் ரெபேக்காலை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் வல்லமையை பற்றியும் முற்பிதாக்கள் பற்றியும் ஏதேன் பழத்தின் ஆற்றல் பற்றியும் அதை பொது ஜனங்களுக்கு கிடைக்கும்படி செய்வதற்கான செயல்முறைகளை பற்றியும் தங்களது சொந்த குடும்பத்தினர் உயிர்த்தெழுந்து வருவதற்கான ஏற்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கலந்தாலோசித்தார்கள். கூட்டம் குறையத் தொடங்கிய போது லெவ்வின் கவனம் அறையின் பின்புறமாக சென்றதை ரெபேக்கால் கவனித்தாள். லெவ் என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அவர் சென்று விட்டார் என்று லெவ் பதிலளித்தான். யார் சென்று விட்டார் என்று ரெபேக்கால் விசாரித்தாள். அவன் கவனித்திருந்த கணினி வடிவமைப்பில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பற்றியதான விஷயத்திற்கு முற்பிதாக்களிடமிருந்து இன்னும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்ளாததால் அவன் குழப்பத்திலேயே இருப்பதை ரெபேக்காலால் பார்க்க முடிந்தது. வழிபாட்டு சேவை நடந்த இடத்திலிருந்து இருவரும் ரெபேக்காலின் வீட்டிற்கு நடந்தே சென்றார்கள். அவளின் குடியிருப்பை சுற்றி போடப்பட்டிருந்த சிறிய கற்களினால் ஆன நடைபாதையில் இருவரும் சிறிது நேரம் நின்றார்கள். முற்பிதாவாகிய ஏனோக்கு ஏன் இன்னும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று என்னால் அறிய முடியவில்லை ரெபேக்கால் என்றான். பொறுத்திருந்து பார்ப்போம் லெவ். தேவனுடைய சித்தமானது பூமியில் நிறைவேறத் தொடங்கிவிட்டது, ஜெர்மனியிலும் தான் என்று ரெபேக்கால் கூறினாள். ஃப்ரிட்ஸ் ராமெல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கடந்த 2 நாட்களாக லெவ் அறிவியல் நிறுவனத்தின் அவனுடைய வழக்கமான வேலை நேரம் முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அங்கிருந்த பூங்காவிற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் வேதாகமத்தை வாசித்து தியானிப்பதற்காக வந்தான். அன்று அவனுடைய சிந்தையானது ஓய்வு நாள் சேவையை பற்றியே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவாலயத்தில் அவன் பார்த்த அந்த மனிதர் ஃப்ரிட்ஸ் ராமெல் என்று இப்போது லெவ் கண்டறிந்தான். ஃப்ரிட்ஸ் ராமெல் வழிபாட்டு சேவையில் லெவ்வை பார்த்ததிலிருந்தே அவருடைய வழக்கமான வேலை நேரத்திற்கு வரவில்லை. லெவ் தனக்கு முன்பாக நீண்ட நேரமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த வேதாகமத்தோடு பூங்காவில் இருந்த இரும்பு பெஞ்சில் அமர்ந்திருந்தான். ஒரு பெண் ரொட்டி துண்டுகளை புற்கள் மீது வைப்பதையும் அது காந்தம் போல் சாம்பல் நிற பறவைகள் தன் பக்கமாக இழுப்பதையும் லெவ் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண் நகர்ந்த போது பறவைகள் கலைந்தன. அந்த பெண் குனிந்து இன்னும் அதிகமான ரொட்டி துண்டுகளை போட்டுவிட்டு அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்தில் புறாக்கள் மீண்டும் அவளிடமாய் வந்தது. மதிய உணவிற்கு தேவையான ரொட்டி துண்டுகளை கொத்தி சென்றன. அவள் ரொட்டி துண்டுகளை பறவைகளை ஈர்ப்பதற்கான காந்தம் போன்று பயன்படுத்துகிறாள் என்று லெவ் நினைத்தான். லெவ்
பிரிட்ஸ் ரெமெல்லாவை நினைத்து பெருமூச்சு விட்டான். தன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் கவலையிலிருந்து லிவ் தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பினான். தான் பயத்திலும் குழப்பத்திலும் சூழப்பட்டிருப்பது போல் லிவ் தன்னை உணர்ந்தான். லிவ் கடந்த சில நாட்களில் நிகழ்ந்தவைகளை நினைத்து பார்த்தான். அறிவியல் நிறுவனத்தில் அனைத்தும் நன்றாகவே போய்கொண்டிருந்தது. அனைவரும் உற்சாக மிகுதியில் இருந்தார்கள். விஞ்ஞானிகள் உற்பத்தியை தொடங்குவதற்கு ஆர்வமாக இருந்தனர். பொறியியல் குழுவினர் திட்டங்களை விரைவாக புரிந்து கொண்டனர். மேலும் புதிய பூமி கணினியின் கூறுகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான தயாரிப்பு முறைகள் தொடர்பான முற்பிதாக்களின் போதனைகளை உள்வாங்கிக் கொண்டனர். ஒவ்வொருவரும் இந்த கணினி கூறுகள் இதுவரை அவர்கள் வேலை பார்த்திருந்த கூறுகளை விட மேன்மையானவை மட்டுமல்லாமல் எளிதில் உருவாக்கக்கூடியவை, மேலும் நீடித்த நிலைத்தன்மை உடையவைகளை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் லிவ் மின்னணு தொழில்நுட்பத்தையும் கணினிகளையும் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய தொடங்குவதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிக்கைகளை வெளியிட தயாராக இருந்தான். திரு முல்லர் தன்னுடன் பணிபுரிபவர்களுக்கு புதிய திசையையும் வழிகாட்டுதலையும் காட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். ஏனெனில் தான் பெற்றுக்கொண்ட சிறந்த சமாதானத்தின் காரணமாக மறுசீரமைத்தல் என்ற மகத்தான பணிக்கு ஜெர்மனியை தயார் செய்ய வேண்டும். அதற்காக கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை எதிர்கொள்வதற்காக புதுப்பிக்கப்பட்ட அணுகுமுறையை கையாண்டார். ரெபேக்காள் லிவ்விடம் தோட்டங்களின் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தாள். குளிர்காலங்களிலும் ஜெர்மானியர்களுக்கு காய்கறிகள், ஏதேன் பழங்கள் மற்றும் பிற பழங்களின் தொடர்ச்சியான அறுவடையை கொடுக்கும்படியாக அதன் வடிவமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தாள். ஒவ்வொரு வீட்டிலும் காய்கறி தோட்டங்கள் மற்றும் பழத்தோட்டங்களுக்கு பதிலாக எரிசக்தி மின்கலத்தின் மூலம் வெப்பமாக்கப்படும் செயல்திறனுள்ள வெப்ப வீடுகள் சிறப்பாக அங்கே வடிவமைக்கப்பட வேண்டும். லிவ் மற்றும் ரெபேக்காள் இருவரும் இந்த புதிய முன்னேற்றத்தை குறித்து உற்சாகத்துடன் இருந்தனர். மேலும் தங்களுக்கு கிடைத்த இத்தகைய வீடுகளை உருவாக்கும் முதல் வாய்ப்பை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். லிவ் இறுதியில் கணினி வடிவமைப்பில் இருந்த தவறினை கண்டறிந்து அவற்றை சரி செய்தான். கணினிக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஒன்றாகவே இருந்தது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். உங்கள் வேலையை தொடங்குங்கள், மனம் தளராதிருங்கள், ஷாலோம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற சுருக்கமான செய்தியே ஏனோக்கிடமிருந்து லிவ் பெற்றிருந்தான். கணினியின் சேதத்தை விளைவித்த நபரை எப்படி சமாளிப்பது என்று லிவ்விற்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சமயங்களில் ஊறு விளைவித்தவருக்கு ஏற்படும் பேச்சுத்திறனில் குறைபாடு அல்லது கை கால்கள் இயங்குவதில் குறைபாடு போன்ற விளைவுகளால் ஒருவரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒருவரும் அவ்வாறு பாதிக்கப்படவில்லை. பிரிட்ஸ் ராமெல் எங்கே சென்றார்? இறுதியாக எல்லாவற்றையும் அறிய முற்படும் முயற்சியை கைவிட்டுவிட்டு மரபெஞ்சில் சாய்ந்து அமர்ந்தவாறு கண்களை மூடினான். பயந்த புறாக்கள் எழுப்பிய சத்தத்தினாலும் அவை சிறகுகளை படப்படத்ததால் எழுப்பிய ஓசையினாலும் லிவ் தன் கண்களை திறந்தான். அவன் புறாக்கள் விரைவாக களையத் தொடங்குவதையும் ஒவ்வொரு அடியின் போதும் தலையை மேல் நோக்கி எழுப்புவதையும் பார்த்தான். அந்த பெண்மணி அங்கிருந்து சென்றிருந்தாள். அந்த பெண்மணி நின்ற இடத்தில் இப்போது பிரிட்ஸ் ராமெல் புல்வெளிக்கு நடுவில் அமைதியாக நின்றவாறு பறவைகளை மீண்டும் வரவழைப்பதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருந்தான். அவைகள் எளிதில் மிரளும் தன்மை கொண்டவை என்று சத்தமாக கூறினான். பின்பு தன்னுடைய மடியில் திறந்தவாறு வைக்கப்பட்டிருந்த வேதாகமத்தை தொடர்ந்து லிவ் வாசித்தான். பிரிட்ஸ் ராமெல் லிவ்வை உன்னிப்பாக பார்த்தவாறு மரபெஞ்சிலிருந்து ஓர் அடி பின்னோக்கி நகர்ந்து நின்றான். லிவ் கொஞ்சமாக சிரிப்பதை பார்த்தான். பின்னர் மரபெஞ்சை நோக்கி ஒரு அடி முன்னால் நகர்ந்து நின்றான். லிவ் தனக்குள்ளாக லேசாக சிரித்து கொண்டான். அவனது கண்கள் இன்னும் வேதாகமத்தையே பார்த்து கொண்டிருந்தன. பிரிட்ஸ் ராமெலின் ஆர்வமானது இறுதியில் உச்சத்தினை எட்டியது. அதனால் அவன் அமைதியாக மரபெஞ்சை அடைந்து அதன் மற்றொரு ஓரத்தில் அமர்ந்தான். நான் உங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பிரிட்ஸ் ராமெல் கூறினார். லிவ் தொடர்ந்து வாசிப்பதில் மூழ்கி இருந்தார். நான் திரு முல்லரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். காரியங்கள் சரியாக இல்லை, சொல்லப்போனால் தவறாக இருக்கிறது, அனைத்தும் தவறாக இருக்கிறது லிவ் என்று கரப்பான குரலில் வேகமாக பேசியதில் அவனுடைய சிந்தை வெளிப்பட்டது. என்னை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை.
உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியும் என்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தொடர்ந்து கூறினான். உங்களுக்கு என்னிடம் பேசுவதற்கு ஏதாவது இருந்தால் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று லிவ் தன்னுடைய பார்வையை வேதாகமத்திலிருந்து எடுக்காமலேயே கூறினான். அக்கிரமத்தின் வலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் கூறுகிறேன். திரு ஆரோன், நான் வழிபாட்டு சேவையில் சாட்சி நேரத்தில் மற்றவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களை கேட்டேன். அந்த பெண்மணிகள் தங்கள் குடும்பத்தை திரும்ப பெறுவதற்கு எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களைப் போல ஒருவனாக நான் இருந்திருந்தால் நானும் அவ்வாறே விரும்பியிருப்பேன். ஆனால் நான் அவர்களைப் போன்ற ஒருவன் அல்ல என்றார். லிவ் தன்னுடைய ஓரப்பார்வையால் ஃப்ரிட்ஸ் தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டிருப்பதை கண்டான். ஃப்ரிட்ஸ் தொடர்ந்து பேசுவதற்காக பெருமூச்சு விட்டான். பின்பு அவன், நான் நாசி இயக்கத்தின் மீது அதிக பற்று கொண்டிருந்த குடும்பத்தாரில் 5வது தலைமுறையில் பிறந்தவன் என்றான். லிவ் பெருமூச்சு விட்டவாறு தொடர்ந்து கேட்டான். தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு நியோ நாசியாக, யூத வெறுப்பினராக இல்லை. நான் பல ஆண்டுகளாக நடந்த அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாகவே இருந்தேன். ஏனெனில் அவைகள் உண்மையாகத்தான் நடந்திருந்தன என்பதை நான் நம்ப விரும்பவில்லை. எருசலேமுக்கு எதிரான முற்றுகை என்னை சிந்திக்க வைத்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளாக தேவன் சிறிய தேசமான இஸ்ரேலை பாதுகாத்து வருவது போல் எனக்கு தோன்றியது. மற்றும் அதிசயத்தக்க வகையில் நிகழ்வுகளின் திருப்பத்தை நாங்கள் கண்டபோது எனது எண்ணம் உறுதியடைய துவங்கியது. ஃப்ரிட்ஸ் தொடர்ந்து தனது கைகளை பிசைந்தவாறு பதட்டமாக இருந்தார். ஏதேன் பழம் குறித்தும் மற்றவர்களின் உயிர்த்தெழுதல் குறித்தும் இஸ்ரேலில் இருந்து வரும் செய்திகளை நான் நம்புகிறேன். உங்களுடைய மற்றும் ரெபேக்காலினுடைய சாட்சியையும் நான் நம்புகிறேன். உயிர்த்தெழுதலானது பல மில்லியன் கணக்கானவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் அது என்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வராது. ஃப்ரிட்ஸ் சற்று நிறுத்தி லெவ்வின் கண்களை சில நொடிகள் பார்த்துவிட்டு பின்பு இன்னும் பதட்டமாகவே இருந்த தனது கைகளை மீண்டும் பார்த்தான். எனது குடும்பம், என் குடும்பத்தில் சிலர் மீண்டும் ஜீவன் பெறுவதை விட மரித்த நிலையிலேயே இருப்பதையும் அவர்கள் வாயு அறைக்குள் அனுப்பியவர்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதையுமே விரும்புபவர். நீங்கள் புதிய தொடக்கம் என்று கூறுவது அவர்களுக்கு சுமையாகவே இருக்கும். என்னுடைய மற்ற குடும்பத்தினருக்கும் எனக்கும் சுமையாகவே இருக்கும் என்று கூறியவாறு ஃப்ரிட்ஸ் கைகளால் தனது முகத்தை மூடி அழுதான். அவன் அமைதியாக அழுததில் அவனது குரல் குலுங்கியது. லிவ் ஃப்ரிட்ஸின் பக்கமாக திரும்பி தனது கரங்களை இளைஞனின் தோள்களை சுற்றியவாறு போட்டான். உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுகிறேன் ஃப்ரிட்ஸ். உங்களது சிந்தையில் அநேக காரியங்கள் உள்ளன என்றான். மேலும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் யூதர்களை கொன்ற குடும்பத்தினர்களின் ஒருவனாக இருந்தால் அவர்கள் ஜீவனுக்கு திரும்புவதை குறித்து நான் சிந்திப்பதில் இருக்கும் பயமானது நியாயமானதாகவே இருக்கும். என்னுடைய கடந்த காலத்து செயல்களினால் உண்டான குற்ற உணர்ச்சியினையும் அவமானத்தையும் சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. அரிய இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதற்காகவே அப்பாவி ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழிப்பதற்கான இறுதி முடிவை எடுப்பதில் பங்களித்தவர்களில் ஒருவனாக எனது மூத்த தாத்தாவும் மற்றும் என்னுடைய அநேக உறவினர்களும் இருந்திருந்தனர். மற்றவர்களோடு இணைந்து இவர்களும் யூத இனத்தை குறிவைத்தனர். இப்போது நீங்கள் ஒரு யூதன் எங்களுடைய தேசத்திற்கு உதவ முன்வந்துள்ளீர்கள். நீங்கள் பிரகாசமான எதிர்காலம் என்று கூறுவது எனக்கு பிரகாசமான எதிர்காலமாக தோன்றவில்லை என்றான். உனது குடும்பத்தினர் மட்டுமல்ல ஃப்ரிட்ஸ், அநேகர் கடுமையான பாவங்களை செய்திருக்கின்றனர். அநேகர் செய்யும் காரியத்தை தானும் செய்யலாம் என்ற மனோவியலானது தனிமையில் செய்ய முடியாத தீமையை அநேகரோடு இணைந்து செய்வதற்கு வழிவகுத்து கொடுத்தது. கொடூரமாக இருப்பது என்பது நம்முடைய இரத்தத்தில் காணப்படவில்லை. தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வதற்கான போதுமான தைரியத்தை கொண்டவர்கள் மன்னிப்பை தேடுகிறார்கள். அவர்களது பாவமானது மன்னிக்கப்படும். கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். பாவமானது எந்த ஒரு தண்டனையும் இல்லாமலேயே மன்னிக்கப்படும் என்று அர்த்தம் இல்லை. மன்னிப்பது என்பது எளிதானது அல்ல. ஆனால் ஹோலோகாஸ்டின் போன்ற கொடூரமான பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்று லிவ் கூறினான். அவர்களது உரையாடல் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக ஃப்ரிட்ஸின் கண்கள் லிவ்வின் கண்களை நேரடியாக பார்த்தான்.
பின்பு அவனது கண்கள் லெவ்விடமிருந்து விலகவில்லை. பிரிட்ஸ், நான் போர்க்களத்தில் அநேகரை கொன்றேன். அவர்கள் அனைவரும் முகமறியாத, பெயரறியாத என்னுடைய எதிரிகள் ஆகினர். நான் அறிந்திராத அவர்களை கொலை செய்வதற்கு நான் பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தேன். தெளிவாக தெரியாத காரணங்களுக்காக நாங்கள் ஒருவரையொருவர் எதிர்த்து போரிட்டோம். பல நூற்றாண்டுகளாக ஆண்கள் இந்த பணியை செய்திருக்கின்றனர். அது இப்போது முடிவடைவதற்கு தேவனுக்கு நன்றி. எந்த ஒரு தீர்வையும் காண முடியாதவைகளுக்கான விளைவாகவே போர் இருந்தது. இருப்பினும் ஆதரவற்றோரை வேண்டுமென்றே கொலை செய்பவர் எதிர்கொள்ளும் சுமையை போன்றதான ஒரு சுமையை படை வீரர்கள் பெறுவதில்லை. ஆம், சரிதான். ஹாலோகோஸ்டுக்கு பொறுப்பு வகித்தவர்கள் அவர்கள் கொன்ற அநேகரை மீண்டும் சந்திக்கப் போகிறார்கள். அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இருப்பினும் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் தேவனுக்கேற்ற துக்கம் கொள்வார்களானால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் அவர்கள் கொலை செய்தவர்களோடு ஒப்புரவாகவும் முடியும். இது சுலபமான காரியம் அல்ல, ஆனால் நிச்சயம் சாத்தியமான காரியமாகும். மறுசீரமைப்பின் பணி என்பது வழி தவறிய அநேகருக்கு உதவுவதற்காகவே ஆகும். தேவனுடைய ஆவி எல்லா மாம்சங்களின் மீதும் ஊற்றப்படும். அப்போது அவர்களுடைய உள்ளான இருதயம் மாற்றத்தையும் குணமடைதலையும் நோக்கி வரவேண்டும் என்றான். என்னுடைய பெற்றோருக்கும் முந்தைய மூத்த தலைமுறையான தாத்தா பாட்டிக்கும் வெறுப்புணர்ச்சி கற்பிக்கப்பட்டிருந்தது. இதை போன்ற கேடுகட்ட செயலை அவர்கள் விருப்பத்துடன் செய்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அந்த வலையில் மாட்டிக்கொண்ட போது அவர்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான வலிமை அவர்களுக்கு இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மனிதாபிமானமற்ற குற்றத்தை செய்வதில் அவர்களுக்கிருந்த பங்கானது அவர்கள் அப்போது ஜீவனோடு வாழ்வதை உறுதி செய்தது. ஆனால் அவர்கள் தங்கள் கைகளில் இரத்த கரைகளோடு ஜீவனோடு இருந்தனர். மேலும் அவர்களுக்கு கிடைத்த பரிசானது குற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்த வெறுமையான வாழ்க்கை மட்டுமே. மேலும் விஷவாயு நிரப்பப்பட்ட அறைகளை தங்கள் கனவுகளில் கண்டார்கள் என்று பிரிட்ஸ் கூறினான். அக்கிரமத்தின் வலை கண்ணி வலுவானது பிரிட்ஸ். அவர்கள் வெறுப்பு மற்றும் வெகுஜன உளவியல் அநேகர் செய்வதை நாமும் செய்யலாம் என்ற காரணத்தினால் அதற்குள்ளாக இழுக்கப்பட்டிருந்தனர். கிறிஸ்து வெறுப்பினை நேரடியாகவே அறிந்திருந்தார். கிறிஸ்துவிற்கு அருகில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 குற்றவாளிகள் மீது ஜனங்கள் காட்டிய வெறுப்பை காட்டிலும் அதிகமான வெறுப்பை அவர் எதிர்கொண்டார். பாவத்திலிருந்து விடுபட்டு அன்பை மீண்டும் பெறுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பினையும் எவ்வாறு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிவார். இதை பெற்றுக்கொள்வதற்கு விடாமுயற்சியும் பலமும் தேவை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்பும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பானது கிடைக்கப் பெறும் என்றான். இழுக்கும் ஒரு காந்தம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவை அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று பிரிட்ஸ் கூறினார். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீதியை கேளுங்கள், அதன் பின்பு நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று லெவ் பதிலளித்தான். புல்வெளியின் நடுப்பகுதிக்கு புறாக்கள் மீண்டும் வரத் தொடங்கின. அவைகளுக்கு உணவளிக்க பிரிட்ஸ் எழுந்தான். நீங்கள் உங்களை சுற்றிலும் ரொட்டி துண்டுகளை போட்டுவிட்டு அசையாமல் நின்றீர்களே ஆகில் புறாக்கள் அதிகம் வரும். ரொட்டி துண்டுகள் காந்த சக்தியாக செயல்படும் என்று லெவ் கூறினான். பிரிட்ஸ் மறுபடியும் லெவ்விற்கு அருகாமையில் வந்து அமர்ந்தான். 2 அல்லது 3 அடிகள் தூரத்திற்கு ரொட்டி துண்டுகளை வீசியவாறு, நான் 2 வாக்குமூலங்கள் கொடுக்க வேண்டும் லெவ். முதலாவது, நான் தான் கணினியில் சேதம் விளைவித்தேன். கணினியில் சில வடிவமைப்பினை மாற்றியமைத்தேன். இது என்னுடைய முட்டாள்தனமான செயல். மறுசீரமைப்பு செயல்முறைக்கு இடையூறு உண்டாக்குவதற்கான மிகவும் அற்பமான செயல். இரண்டாவதாக, எனது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியும் உயிர்த்தெழுப்பப்படும் போது உடனடியாக அவர்களுக்கு ஏற்படும் வலியினை தாமதமாக்க முயன்றேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் உங்களால் இழுக்கப்பட்டு விட்டேன். நீங்கள் காந்தம் போல் என்னை இழுத்து விட்டீர்கள் என்றான். பிரிட்ஸ் புறாக்களுக்கென்று அவன் தரையில் வீசியிருந்த ரொட்டி துண்டுகளை பார்த்தான். இப்போது புறாக்கள் அவைகளை கொத்த ஆரம்பித்தன. உங்களுடைய அனுபவங்களையும் உங்களது கருத்துக்களையும் கேட்க விரும்பினேன். மேலும் நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்று பார்க்க விரும்பினேன். அதனாலேயே உங்களை சில நாட்களாக பின்தொடர்ந்தேன் என்றான். லெவ் சிரித்தவாறு, யாரோ ஒருவர் என்னை பின்தொடர்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது. ஆனால் அது நீங்கள்தான் என்று எனக்கு தெரியாது என்றான். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது லெவ்.
நாம் பேசிய தீமையின் வலையை உருவாக்கியவர்களின் நிலை என்ன ஆகும்? அவர்களும் உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளுவார்களா என்று கேட்டான். மரண தண்டனைக்கு உட்பட்டிருக்கும் மனுக்குலத்திலிருந்து எவரையும் விடுதலையாக்கும் அதே பலியானது அவர்களையும் விடுதலையாக்கும். அவர்கள் உயிர்த்தெழும்புவதற்கு அதே வல்லமையானது செயல்படும். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு அதிகமான தைரியத்தையும் முயற்சியையும் கொடுக்க வேண்டும். அநேகவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று லெவ் கூறினான். ஹிட்லரை போன்றவர்களுக்குமா என்று பிரிட்ஸ் கேட்டார். பயத்தினால் லெவ் தன் முதுகுத்தண்டு நடுங்குவது போல் உணர்ந்தான். ஹிட்லரை போன்றவர்களுக்குமா என்று பிரிட்ஸ் மீண்டுமாய் கேட்டான். ஆமாம், ஹிட்லரை போன்றவர்களுக்கும் தான் என்று லெவ் பதிலளித்தான். ஆமென். இதனைத் தொடர்ந்து வரும் 22வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.